வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 35. அண்ணா, என்ன பண்றீங்க? வண்டியை நிறுத்துங்க. மொழி அங்க தனியா நின்றுட்டு இருக்கா. அவ கார்ல ஏறதுக்குள்ள நீங்க நிக்காம ஓட்டிட்டு வந்துட்டீங்க என்று தமையனிடம் பதற்றத்துடன் சத்தமிட்டார் நிரஞ்சனி. வயிற்று பிள்ளைதாச்சியை இப்படி அழைத்து வருவதே அவருக்கு விருப்பமில்லாமல் இருக்க, இந்நிலையில் அவளை அம்போ என்று நடுவழியில் ஆளரவம் இல்லாத இடத்தில் விட்டுவிட்டு வருவது அவருக்கு பதிபதைப்பை கொடுத்தது. நான் என்னமா வேணும் நான் பண்றேன்? என்ன நடக்குதுன்னே புரியல. வண்டி ஸ்டார்ட் ஆகுறேன்னு பார்த்தா இப்போ திடீர்னு பிரேக் வேற பிடிக்க மாட்டேங்குது என்ற அச்சத்தில் புலம்பினார் சுகுமாரன். முகத்தில் அத்தனை பயம் தெரிய அண்ணன் கூறியதை அதிர்ச்சியுடன் உள்வாங்கியவர் சிந்தனையில் ஒன்றும் ஓடாமல் ஸ்தம்பித்து போனார். மகன் அடிபட்டு மருத்துவமனையில் என்ன நிலைமையில் இருக்கிறான் என ஒன்றும் தெரியவில்லை. மருமகள் யாருமற்ற நிலையில் தன் பேரப்பிள்ளையை சுமந்து கொண்டு நடுக்காட்டில் நிற்கிறாள். நான் இதோ இந்த காருடன் மலையில் இருந்து உருண்டு விழுந்து சாகப் போகின்றேன். என் குடும்பத்தை சுற்றி என்ன நடக்கிறது இறைவா என்று நெஞ்சை பிடித்துக் கொண்டவர் அடுத்து வேகமாக தனது அலைபேசியை எடுத்து கணவனின் புகைப்படத்தை பார்த்தவாறு மனதோடு உரையாடி உள்ளுக்குள் கதற ஆரம்பித்தார். நிரஞ்சனி, நீ பயப்படாத, நான் ஏதாவது பண்றேன். எப்படியாவது வண்டியை நிறுத்த பாக்குறேன், நீ தைரியமாயிரு என்று தங்கையை தேற்றியபடி போகும் பாதையில் விழிகளை கூர்மையாக்கி வண்டியின் வேகத்தை மட்டுப்படுத்த முயன்றார் சுகுமாரன். நிரஞ்சனியின் காதுகளில் எதுவும் விழவில்லை. அவருடைய எண்ணங்கள் முழுவதும் தன் கணவரிடம் சரணடைந்து விட்டது. எப்படியாவது இந்த இக்கட்டிலிருந்து நம் குடும்பத்தை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, நான் உங்களோடு வந்து விடுகிறேன். ஆளுக்கு ஒரு திசையில் ஆபத்தில் இருக்கும் நம் பிள்ளைகளை காப்பாற்ற எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கண்ணீர் பெருக்கெடுக்க வேண்ட ஆரம்பித்தார். நிரஞ்சனி, கொஞ்சம் நல்லா உட்காந்துக்கோ. நான் முடிஞ்ச அளவுக்கு மெல்லமா அந்த மரத்துல மோத பாக்குறேன். இதுக்கு அடுத்த வளைவுல திரும்பினா திரும்பவும் பள்ளம் வந்துடும். அது ரொம்ப ரிஸ்க். நாம இங்கே எப்படியாவது வண்டியை நிறுத்தி ஆகணும் என்று சுகுமாரன் ஒருபுறம் தங்கையை எச்சரித்துக் கொண்டிருக்க அவரை சற்றும் சட்டை செய்யவில்லை. அவர் அவசரமாக தனக்கு தோன்றிய உந்துதலில் அர்ஜுனுக்கு தனது கைபேசியிலிருந்து அழைப்பு விடுத்துக் கொண்டிருந்தார் அப்பெண்மணி. அவன் இணைப்பை ஏற்கும் நேரம் இங்கே சுகுமாரனும் காரை அந்த மரத்தின் மீது மெதுவாக மோதி நிறுத்தி இருக்க, தன்னை மீறி ஆமா என்ற முனகலுடன் முன்சீட்டில் முட்டிக்கொண்டு சாய்ந்தார் நிரஞ்சனி. ஹலோ ஆண்டி, ஆண்டி என கேட்கும் அர்ஜுனின் பதறும் குரலில் இவர் மெல்ல நிமிர்ந்து அமர்ந்து தன் நெற்றியை தேய்த்து விட்டுக் கொண்ட நேரம் வம்சியின் குரல் அடுத்த அலைபேசியில் வேகமாக கேட்கவும் அசையாது உறைந்து போனார் அவனை பெற்றவர். நிரஞ்சனி பேச ஆரம்பிக்கவுமே சுதாரித்து மயக்கம் போட்டது போல் ஸ்டியரிங் வீலில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டு தங்கையின் பேச்சை கவனிக்க ஆரம்பித்தார் சுகுமாரன். ஆம், எல்லாமே அவருடைய திட்டத்தின்படிதான் நிரஞ்சனியின் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வம்சி இவரை வெற்றி கொண்டு தன் வாழ்வில் சுகித்திருப்பது இவருக்குள் பெரும் வன்மத்தை கிளப்பி இருக்க, நீரு பூத்த நெருப்பாக அவர்களை பழிவாங்கும் எண்ணம் கொண்டு நேரம் எதிர்பார்த்து காத்திருந்தார் அந்த குள்ளநரி மனிதர். தன் மகளை வைத்து அடைய நினைத்த வாய்ப்புகள் அனைத்தும் கைவிட்டு போனதில் உச்சக்கட்ட ஆக்ரோஷத்தில் இருந்தார் அவர். நேரடியாக பகைத்துக் கொள்ளாமல் தங்கையை வைத்தே அவர்களின் வீட்டு விஷயத்தை விடாமல் கறந்து கொண்டிருந்தார் சுகுமாரன். திருமணத்திற்கு பின் வம்சி அதிகமாக வீட்டை விட்டு அசையாமல் இருந்தது வேறு அவருக்கு பெரிய முட்டுக்கட்டையாக இருந்தது. அப்படியே சென்றாலும் ஓரிரு நாட்களில் திரும்பி வந்து அவருடைய பொறுமையை ரொம்பவே சோதித்தான் தங்கை மகன். இப்படி ஒரு கொதிநிலையில் இருந்தவரைத்தான் மேலும் வெகுண்டெழச் செய்திருந்தது. அண்ணனை அழைத்து நிரஞ்சனி மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்ட அந்த விஷயம். தன் மருமகள் கர்ப்பமாக இருப்பதாக அவர் சொல்ல கேட்டு இவருடைய உள்ளம் முழுவதும் உச்சக்கட்ட எரிச்சலில் காந்தியது. தன் மகள் இருக்க வேண்டிய இடம் என்று அப்பெண்ணின் மேல் இன்னும் வெறுப்பும் பகையும் வளர்ந்து கொண்டே போனது அவருக்கு. அவளை எப்படியாவது ஒழித்து கட்டி மீண்டும் அனாமிகா மூலம் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என இத்தனை மாதங்களில் சுகுமாரன் அனுதினமும் சிந்தித்ததன் விளைவே இன்று வம்சியின் குடும்பம் இப்படி ஆளுக்கொரு மூலையில் சிதறி ஆதரவற்று நிர்கதியாய் நின்றிருப்பது. வம்சியின் விபத்து முதல் யாழ் தனியாக காட்டில் மாட்டிக்கொண்டு விழிப்பது, நிரஞ்சனி இப்படி அண்ணனின் வண்டியில் சிக்கி இருப்பது என எல்லாமே அவருடைய திட்டம்தான். தன் தங்கை மகனை நேரடியாக எதிர்த்தால் அது தனக்கே மிகப்பெரிய ஆபத்தாக வந்து முடியும் என்பதால்தான் அவர் இத்தனை குறுக்கு வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கிறது.
அவரின் முதல் திட்டப்படி அவருடைய ஆட்கள் கோவையில் வம்சியை விடாமல் பின்தொடர்ந்ததின் பலனாக இன்று அவனை லேசாக இடித்து தள்ளி எதிர்பாராத விபத்து போன்ற ஜோடிப்பை உருவாக்கினர். அதன் தொடர்ச்சியாக கீழே விழுந்திருந்த அவனுடைய மொபைலையும் அந்த ஸ்கார்பியோவுக்கு பின்னால் வந்த இன்னொரு இருசக்கர வாகனம் வேண்டுமென்றே மேலே ஏறி இறங்க சுக்குநூறாக உடைந்து போக செய்திருந்தது. இவர் திட்டத்தின்படி அவை அங்கே கச்சிதமாக நடந்தேறவும் இந்த பக்கம் வேகமாக கிளம்பி வந்து தங்கையிடம் தனது அடுத்த நாடகத்தை தொடங்கிவிட்டார் சுகுமாரன். எப்படியும் நிரஞ்சனியைப் போல் அழைத்தவுடனே அவர் மருமகள் அமைதியாக கிளம்ப மாட்டாள் என்றுதான் விபத்தில் முக்கியமாக வம்சியின் அலைபேசியை இவர் பதம் பார்க்க சொன்னதே. எதிர்பார்த்திருந்தபடியே வம்சிக்கு அழைத்து ஏமாந்த அவள் முகத்தை இவர் ரொம்பவே ஏளனமாக ரசித்து பார்த்திருந்தார். ஆனால் அடுத்த நகர்வாக யாழ்மொழி அர்ஜுனுக்கு அளிக்கவும் இவருக்கு தன் எண்ணம் நிறைவாராதோ என்று லேசாக படபடத்து போனதுதான். ஆனால் அங்கே என்ன நிலைமையோ அவன் இவள் அழைப்பை நிராகரிக்கவும் இவருக்கு ஒரே கொண்டாட்டமாகி போனது. அடுத்தடுத்து எல்லாமே இவருடைய திட்டப்படி அழகாக நடந்து கொண்டிருக்க யாழை அம்போ என்று தனியாக விட்டு வரும் வழியிலேயே தான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கும் ஆட்களுக்கும் இவர் விரைந்து தகவல் அனுப்பிவிட்டார். ஏற்கனவே 2 வளைவுகளுக்கு முன்பாக தங்கள் வாகனத்துடன் தயாராக இருந்தவர்களும் அவர் யோசனைப்படி அவள் முன் சென்று யாரோ முன்பின் தெரியாத கயவர்கள் கூட்டம் யாழிடம் அத்துமீறி தூக்கிச் சென்று கொன்று விடுவது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கினார். ஒருவேளை எங்காவது சிறு தவறு நேர்ந்து விஷயம் சிறிது வெளியே கசிந்தால் கூட இவருக்கும் அதற்கும் சிறிதும் சம்பந்தம் இல்லை என்பது போல் ஒரு உருவகம் அமைத்துக் கொண்டார். அதற்கென்றே தன் திட்டத்திற்கு சுகுமாரன் வரவழைத்திருந்த ஆட்கள் அனைவருமே தமிழ்நாட்டின் கடைகோளியில் இருப்பவர்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அம்மா, என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க என்று வம்சை விடாமல் படபடக்கவும் மெல்ல தெளிந்தவர் அடுத்து மகனின் குரலில் அழ ஆரம்பித்து விட்டார். நீ வம்சி, கண்ணா, எப்படிடா இருக்க? ஒண்ணு பெருசா அடிப்படலையே, நீ நல்லா இருக்கதானே? அன்னையின் அழுகையுடன் கூடிய கவலை குரலில் அந்த பக்கம் லேசாக நெற்றியை சுருக்கிய நாயகன், நான் நல்லதா இருக்கேன், உங்களுக்கு யாரு என்ன சொன்னா என்று கூர்மையாக கேட்டான். இதயத்தின் ஓரம் தன் மனைவியின் நினைவுகள் வேறு அவனுக்கு மெல்லிய உறுத்தலை கொடுக்க ஆரம்பித்தது. இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குனா அப்ப அவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமா? மாமா தண்ட சொன்னாரு உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. அவரோட கோயம்புத்தூர் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு அவருக்கு போன் பண்ணி சொல்லி இருக்காரு. பொங்கும் சினத்தில் பற்களை அழுத்த கடித்துக் கொண்டவன், ஒண்ணு பயப்படுற மாதிரி இல்ல, கீழே விழுந்ததுல லேசான அடிதான். சரி, ஆள் என்ன பண்றா என்று தன்னவளை பற்றி கவலையுடன் விசாரித்தான். இந்த ஆளோட அல்ப புத்திக்கு அவ என்ன டென்ஷன்ல இருக்காளோ தெரியலையே என தனக்குள் கடுகடுத்தபடி அம்மாவின் பதிலுக்கு காத்திருந்தவன் மீண்டும் கிளம்பிய அவருடைய ஓவென்ற அழுகை சத்தத்தில் திகைத்து போனான். அம்மா, ஏன் இப்படி அழறீங்க? யாழ் எங்க என்று பதற்றத்துடன் கேட்டான். ஐயோ, நான் என்னடா பண்ணுவேன்? புள்ள நடு ரோட்ல தனியா நிக்கிறாடா. அவளை போய் நான் உடனடியா பாக்கணும். மெல்ல நடந்து போயாவது எப்படியாவது மொழிய நான் என்னோட கூட்டிட்டு வந்துடுறேன் என்று படபடுத்து அவர் கீழிறங்கி கார் கதவை திறந்து மூடும் ஓசையில் ஒன்றும் புரியாமல் வம்சி இங்கே கத்த துவங்கினான். அம்மா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? யாழ் எங்க? அவ எப்படி இந்நேரத்துக்கு நடு ரோட்ல நிக்கிறா? முதல்ல நீங்க 2 பேரும் எங்க வெளியில வந்திருக்கீங்க? அப்பவே புள்ள உங்க மாமா கார்ல வேணான்னு சொன்னாடா. நான் தான் புத்தி கிட்டு போய் அவர் எதுவும் கோச்சுக்க போறாருன்னு பயந்து அவரோட கார்ல போலான்னு சொன்னேன் என்று மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்த கதையாக அரைகுறையாக விஷயத்தை பகிர்ந்தபடி மூச்சு வாங்கியவாறு வந்த வழியில் மருமகளை தேடி மெல்ல அவர் மேடேறி நடந்து சென்று கொண்டிருக்க இங்கே வம்சியின் பொறுமை முழுதாக பறந்திருந்தது. அம்மா, ஜஸ்ட் ஸ்டாப். எனக்கு கிளியரா நீங்க வீட்டுல இருந்து ஏன் வெளியில வந்தீங்கன்னு சொல்லுங்க. என்ன நடந்தது? இப்ப எங்க இருக்கீங்க? அத மட்டும் குயிக்கா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சொல்லி முடியுமா என்று கோபமாக கட்டளையிட்டார். நிரஞ்சனியும் மகனின் படபடப்பில் வேகமாக வீட்டிலும் அவர்கள் வரும் வழியிலும் நடந்ததை பரபரவென்று சொல்லி முடிக்க, ஷோ கடவுளே, ஏமா அப்படி இருக்கீங்க என்று முதலில் மனைவியின் நிலைமையை எண்ணி வேதனையில் பரிதவித்தவன் அடுத்த வயதான தாயையும் பாதுகாக்க வேண்டுமே என முயன்று நிதானித்து அவரிடம் அமைதியாக பேசினான். அம்மா, அம்மா, இங்க பாருங்க, ஒண்ணு பதட்டப்படாதீங்க. நீங்க திரும்பவும் போய் மாமாவோட கார்ல டோரை சாத்திட்டு உட்காருங்க. அவர் சும்மா மயக்கமா தான் இருப்பாரு. நீங்க பயப்படாதீங்க. நான் உடனே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அவங்க யாழ கேர் எடுத்துப்பாங்க. உங்களுக்கு நம்ம டிரைவரை வண்டி எடுத்து வர சொல்றேன். நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. மகனின் வார்த்தைகளில் வேகமாக இடையிட்டவர், வம்சி நீ என ஆரம்பிக்கும் பொழுதே மா
என பற்களை கடித்தவன், நான் இப்பவே இங்கிருந்து கிளம்பி ஊருக்கு வர்றேன். நீங்க தயவு செஞ்சு நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கம்மா. வேற எதுவும் செஞ்சு என்னை இன்னும் டென்ஷன் பண்ணாதீங்க பிளீஸ் என்றான் கெஞ்சலாக. சரிடா சரிடா, நீ பாரு, நான் திரும்ப காருக்கு போறேன். முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணி மொழியை கூப்பிட்டுக்க சொல்லு வம்சி. எனக்கு அப்புறமா கார் அனுப்புனா போதும் என்று கூறும் தாயின் வார்த்தைகளுக்குத்தான் அழுவதா சிரிப்பதா என ஒன்றும் புரியவில்லை அவனுக்கு. தன்னவளின் நலம் குறித்து உள்ளுக்குள் இனம் புரியாத ஒரு நடுக்கம் ஓடிக்கொண்டிருக்க, அதையெல்லாம் மீறி தான் உடனடியாக செயல்பட வேண்டியதன் அவசியம் உணர்ந்து மடமடவென்று வேலைகளை கையில் எடுத்தான் வம்சி கிருஷ்ணா. ஆயிற்று. வால்பாறையில் பொழுதும் விடிந்து கொண்டு வருகிறது. ஆனால் இன்னமும் யாழ்மொழியை பற்றி ஒரு தகவலும் தெரியவில்லை. விஷயத்தை கேள்விப்பட்ட அடுத்த 2 மணி நேரத்தில் மனைவி காணாமல் சென்றிருந்த இடத்திற்கு வந்து இறங்கிவிட்டான் கணவன். முதல் முயற்சியில் தோல்வியடைந்து காவல்துறை கைவிரித்திருக்க, வரும் வழியிலேயே வனத்துறையினரும் தொடர்பு கொண்டு அவர்களின் உதவியையும் அவன் நாடியிருந்தான். அவர்களும் தங்களின் ஆட்களை அழைத்துக் கொண்டு அவள் இறங்கியிருந்த இடத்தை சுற்றிலும் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியும் பெண்ணை கண்டுபிடிக்க முடியவில்லை. நிரஞ்சனி வேறு அவ்வப்பொழுது கவலையுடன் மருமகளை பற்றி இவனிடம் போன் செய்து விசாரிக்க, இருக்கின்ற டென்ஷனை அவரிடம் காண்பித்து அவர் மனதை நோகடித்துவிடக் கூடாது என்று ரொம்பவே பொறுமையை இழுத்து பிடித்து அவரை நிதானமாக கையாண்டாள் வம்சி. இரு பிரிவினராக பிரிந்து தேடிச் சென்ற அவர்களுடன் இவனும் ஒரு பக்கம் இணைந்து தன் மனைவியை காண பெரும் தவிப்புடன் தீவிரமான விழிகளால் அந்த கானகத்தை அலசிக் கொண்டிருக்கிறான். ஆனால் பெண் இவனுடைய கண்களுக்கு சிக்காமல் மேலும் மேலும் பையனுடைய நெஞ்சில் திகிலை கிளப்பிவிட்டுக் கொண்டிருந்தார். தங்கள் சிசுவை வயிற்றில் சுமந்தபடி எங்கே தனியாக மாட்டிக்கொண்டு தவிக்கிறாளோ தெரியவில்லையே என தனக்குள் வெகுவாக வேதனையில் துடித்தவன் அவளுடைய எண்ணிலிருந்து அழைப்பு வந்த பொழுது அர்ஜுனை பேச விடாமல் எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை செய்துவிட்டோம் என்று தலையில் அடித்துக் கொண்டான். கட்டியவளும் பெற்றவளும் விஷயத்தை கேள்விப்பட்டு தேவையில்லாமல் பதறப் போகிறார்கள் என்று யோசித்த நான், இப்படி ஒரு சிக்கலில் அவள் மாட்டிக்கொள்வாள் என கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லையே என்று தன்னவளை காண வேண்டி அலைப்பாயும் இதயத்தின் உணர்வுகளை தாங்க முடியாது கலங்கிய முகத்துடன் செல்லும் வழித்தடங்களை எல்லாம் மிகவும் கூர்மையாக பார்த்தபடி சென்று கொண்டிருந்தான். தன்னுயிர் வதைப்படும் வழியில் அவ்வப்பொழுது நெஞ்சில் கை வைத்து அழுத்தியபடி விடிய விடிய எத்தனை தேடி அலைந்தும் அவளை கண்டுபிடிக்க முடியாமல் போனதில் நேரமாக நேரமாக தனக்குள் மொத்தமாக நொறுங்கிக் கொண்டிருந்தான் வம்சி. கண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓட மூடிய இமைகளுக்குள் இவனை கண்டால் சந்தோஷத்தில் பூரித்து மலரும் முகமும் செவிகளில் மோதும் அவளின் செல்ல செருங்கள் பேச்சுகளும் நாசியில் அவன் உணரும் அவளின் மீதிருந்து கிளம்பும் சுகந்தமான நறுமணமும் தேகத்தில் அவன் உணர்ந்த அவளின் மென்மையும் நெருக்கமும் கடந்த 2 வாரங்களாக அவளின் வயிற்றில் கைகளை வைத்து தாங்கள் உணரும் தங்கள் பிள்ளையின் அசைவும் துடிப்பும் என ஒவ்வொன்றையும் அவனுள் ஐம்புலன்களும் தேடி தவிக்க தவிக்க வேதனையுடன் தலையை கைகளில் தாங்கிக் கொண்டான் நாயகன். வால்பாறையில் இன்னொரு முக்கிய புள்ளியின் வீடு. அப்பொழுதுதான் சோம்பலாக தனது மெத்தையில் மெல்ல புரண்டு படுத்து விழிப்பை நோக்கி மெதுவாக நகர்ந்திருந்தான் அவன் வித்யுத். 20களின் முடிவில் இருக்கும் அந்த ஆண்மகனை பார்க்கும் எந்த ஒரு கண்ணியின் உள்ளமும் உடனே கொள்ளை கொண்டு போய்விடும். ஆனால் அவனையும் மறுத்து வெறுத்து ஒதுக்க அந்த ஊரிலேயே பிறந்து வளர்ந்த ஒருத்தியும் இருக்கத்தான் செய்கிறான். லேசாக சோம்பல் முடித்தபடி எழுந்து அமர்ந்தவள் தலையை மெல்லமாக சுழற்றி தனது அகன்ற தோள்களை ஒருமுறை விரித்து சுருக்கி அன்றைய நாளை புத்துணர்வுடன் எதிர்கொள்ள பொறுமையாக விழிகளை திறந்தான். படுக்கையை விட்டு கீழிறங்கி குளியலறை சென்று ஃப்ரெஷ் அப் ஆகி வந்தவன் வழக்கமான தனது வேலையை முதலில் கையில் எடுத்தான். உறங்கி எழுந்து காலை காபி கூட அவனுக்கு 2ஆம் பட்சம்தான். அந்த அளவுக்கு அவனுடைய பிடித்தம் பைத்தியமாய் அவனை அவ்வாறு கட்டி போட்டு வைத்திருக்கிறது. மடிக்கணினியுடன் அமர்ந்தவன் அந்த குறிப்பிட்ட ஐகானை உயிர்ப்பித்து தனக்கு வேண்டியதை ஆர்வமாக பார்வையிட ஆரம்பித்த நொடி பார்த்திருந்தவனின் விழிகள் முதலில் மெல்ல இடுங்கி பின்பு சிறு அதிர்ச்சியுடன் முழு அளவிற்கு விரிந்து கொண்டது. மை குட்னஸ், how is it possible என தனக்குள் மெதுவாக முணுமுணுத்தவன் பிரச்சனையின் தீவிரம் புரிந்து வேகமாக எழுந்து கைக்கு கிடைத்த உடை ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டு மடமடவென்ற வீட்டை விட்டு வெளியேறி தனக்கான வாகனத்தில் கானகத்தை நோக்கி பறந்தான். குறிப்பிட்ட அந்த இடத்தை அடைந்தவன் வண்டியை நிறுத்தி கீழே இறங்காமல் அண்ணாந்த அந்த மர வீட்டை வெளிகளால் அலச உள்ளே ஒரு பெண் ஓய்ந்து போய் அமர்ந்திருப்பது இவன் பார்வை வட்டத்தில் நன்றாக தெரிந்தது. உடனே மேலே போய்
என்ன ஏது என்று விசாரிக்கலாமா, அல்லது தன்னை கண்டவுடன் பதற்றத்தில் தவறாக நினைத்து பயந்து கீழே எதுவும் அவள் குதித்து வைப்பாளா என்று லேசாய் உதடு கடித்து சிந்தித்தான் வித்யுத். சரி, எதற்கு முதலில் பேசிவிடுவோம் என முடிவெடுத்தவன், ஹலோ என்று மெல்ல குரல் கொடுக்க அவளிடம் பொறுமையாக அசைவு தெரிந்தது. மரப்பலகை தரையில் மெதுவாக கையூன்றி எழுந்து வந்து எட்டி பார்த்த அவளின் முகம் சரியாக தெரியவில்லை என்றாலும் அவளுடைய தோற்றம் கண்டு மீண்டும் அதிர்ச்சி தோன்றியது வித்யுத்திற்கு. பிரெக்னன்ட் லேடி இங்க என்ன பண்றா? வழி தவறி காட்டுக்குள்ள வந்து சிக்கிட்டாளா? சில நொடிகள் பேச்சற்று இருந்தவன் பின் சுதாரித்து, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா என்று கேட்டதில் பெண்ணின் தலை மேலும் கீழுமாக வேகமாக ஆடியது. மிகவும் பயந்து போய் இருக்கிறாள் என புரிந்து கொண்டவன் விலங்குகளின் தாக்குதலில் இருந்து தப்பிக்க சுற்றிலும் கம்பிகளால் கட்டமைக்கப்பட்ட அந்த ஜீப்பில் இருந்து குதித்து கீழே இறங்கினான். ரொம்பவே பழக்கப்பட்டவன் என்பதால் மரத்தில் செதுக்கப்பட்டிருந்த அந்த படிகளில் விறுவிறு என்று அனாயசியமாக மேலே ஏறியவன் அவள் அருகில் சென்றதும் சிறிது ஜெர்க்காகி நின்றான். பெண்ணோ இவனை வேகமாக நெருங்கி, பிளீஸ் இது எப்படியாவது இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க, எனக்கு இங்க இருக்கவே ரொம்ப பயமா இருக்கு, நைட் இங்க பக்கத்துல ஒரு சிறுத்தைய பார்த்தேனா என உள்ளிருக்கும் பதற்றத்தில் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க பெரும் வேதியுடன் பேசியவளை விரைந்து இவன் நிதானப்படுத்தினான். ஏய், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஒண்ணும் இல்ல, அதான் அழகா தப்பிச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன என்று அவளை அமைதிப்படுத்த இலகுவாய் புன்னகைத்து பேசியவன், கீழே வண்டியை பாத்தீங்கல்ல, இனி சேஃபா வீட்டுக்கு போயிடலாம், ஓகே கூல் என்றவுடன் நிம்மதியாக தலையசைத்துக் கொண்டாள். உங்க வண்டியை பார்த்ததும் தான் எனக்கு ரொம்பவே நம்பிக்கை வந்துச்சு என்று கலங்கிய விழிகளுடன் உதடுகளில் சிரிப்பை ஏந்த முயல்பவளை கண்டு பரிதாபமாக இருந்தது அவனுக்கு. நீங்க எதுவும் ஃபாரஸ்ட் ஆபீசரா என விசாரித்த அவளிடம், இல்ல, இது என்னோட ஹாபி, மீன்ஸ் நான் ஒரு வைல்ட் லைஃப் ரிசர்ச்சர், இங்க எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கேன் என்று சிநேகமாக முறுவளித்தான் வித்யுத். ஓ, அப்போ இந்த வீடு உங்களதானா? ஆமோதிப்பதாக தலையசைத்தவனிடம், நைட் இந்த இடம் மட்டும் என் கண்ணுல படலனா நானும் என் குழந்தையும் என்னவாக இருப்போம்னே தெரியாது என்று இதழ் கடித்து கண்ணீரை சொரிபவளை கண்டு இரக்கம் சுரக்க வேதனையுடன் அவளை பார்த்தான். எல்லா கஷ்டத்தையும் கடந்து வந்துட்டு என்ன எதுக்கு இந்த அழுக? உள்ள இருக்க பேபி பாவம்ல என்று மென்மையாய் தேற்றினான். ஆமா, பாவம் தான், குழந்தை நேரத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு. என்னால முடிஞ்ச வரைக்கும் சிச்சுவேஷனை பொறுமையாதான் ஹேண்டில் பண்ண, ஆனாலும் ஒரு சில நேரம் ஓடுறத தவிர எனக்கு வேற வழி இல்ல. தலைகுனிந்து வருத்தத்துடன் பேசியவளை ஆதூரமாக பார்த்தவன், உடம்பு கொண்டு தொந்தரவு இல்லையே, எல்லாமே நார்மலா தானே ஃபீல் பண்றீங்க என்று அவளின் நலம் குறித்து கவலையுடன் நாசுக்காக விசாரித்தான். அதை புரிந்து கொண்ட அவளும் அவனிடம் இயல்பாக, எதுவும் வித்தியாசமா தெரியல, சாப்பிடாதது ஓடுனதுன்னு மட்டும் கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். இருந்தாலும் முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டரை பார்த்தா ரொம்ப நிம்மதியா இருக்கும் என்றவாறு கலக்கத்துடன் வயிற்றை தடவி கொண்டாள். ஓகே ஓகே மிஸ்ஸஸ் வம்சி கிருஷ்ணா, உங்களுக்கு இந்த நிலைமையில திரும்பவும் மரத்துல இருக்கப்படிங்க வழியா இருக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும், அந்த பாதுகாப்பானதுலயும் கூட. சோ நீங்க சேஃபா கீழே இறங்குறதுக்கு நான் வேற அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றேன் என்று தனது கைபேசியை எடுத்தான். அவனை வியப்புடன் பார்த்து, உங்களுக்கு அவரை தெரியுமா என்று ஆவலாக கேட்டாள் யாழ்மொழி. உள்ளூர்காரனுக்கு எப்படி சார தெரியாம இருக்க முடியும் என்று புருவங்களை உயர்த்தி சிரித்துவிட்டு எதிர்முனை நபரிடம் தீவிரமாக பேச ஆரம்பித்தான் வித்யுத். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.